ஏங்க இந்த வரலாற்று கணக்கை விட இந்த வழமை கணக்கு ரொம்ப பெரிய மோசமா இருக்கும் போல இருக்கு. இந்த மகாராஷ்டிரா கணக்கு அது வில்லங்க மேல இழுபறியா இருக்குது. டெல்லிக்கும் மும்பைக்கும் மத்தியில என்ன சேனாஸ் ஃபைனல் ஆஃபர் டேக்ஸ் டைஸ் வித் பிஜேபி டு பிரிங்க் உத்தவ் ஸ்டெப்ஸ் அட் 119 பிஜேபி முல்ஸ் கண்டஸ்டிங் ஆல் 288 என்பதாக போட்டிருக்கக்கூடிய செய்தி. தீவிரம் கூட்டணி இறுதி செய்ய பாஜக என்ன சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியிலும் இழுபறி என்சிபி மீட் டு டிசைடு டைஸ் என்பதெல்லாம் போட்டிருக்காங்களே. பிஜேபி சிஎம் போஸ்ட் இன் மகாராஷ்டிரா. ஏங்க பிஜேபிக்கு என்னங்க முதலமைச்சர் பதவி வேணுங்கிறாங்க மகாராஷ்டிராவில்? இஸ் காங்கிரஸ் என்சிபி டை அப் வெர்ச்சுவலி ஓவர் இப்படி எல்லாம் போட்டிருக்காங்களே. இடதுசாரிகளுக்கு மகிழ்ச்சி தெரியுமா? முறியும் நிலையில் சிவசேனா பாஜக கூட்டணி அவிய காங்கிரஸ் என்சிபி அணியிலும் மோதல் என்பதாக போட்டு உத்தவ் சேஸ் சேனா பிஜேபி இஸ் 151 119 அப்படின்ட்டாங்களே. மும்பை மகாராஷ்டிரா பொறுத்தளவு காங்கிரஸ் கட்சியும் தேசியவாத கட்சியும் நீண்ட நாள கூட்டணிக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க. எப்படியாவது அந்த கூட்டணி முறியுமான்னு இவங்க பாக்குறாங்க, அந்த கூட்டணி இந்த கூட்டணி பாக்குறாங்க. எல்லோருக்குமே ஒரே கணக்கு, மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிப்பது. ஆனா யாரு ஆட்சியை பிடித்தாலும் அங்கே உள்ள தமிழர்களுக்கு நிவாரணம் கிடைக்க போவதில்லை. ஆனா பால் தாக்கரே அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது இலங்கை சார்ந்த பிரபாகரனுக்காக வேண்டி இந்தியாவிலேயே குரல் கொடுத்த ஒரே நபராக இருந்தார் பால் தாக்கரே இருந்தார். அதாவது எங்களுடைய மராத்தி தேசிய இனத்தினுடைய நிலைமை எங்களுக்கு தெரியும். மராத்தி தேசிய இனத்தினுடைய மண்ணின் மைந்தர்களுக்குத்தான் வேலை வேண்டும் என்பது எங்களுக்கு புரியும். அதை பீகார்காரர்களோ மற்றவர்களோ வந்து ஆக்கிரமித்தால் எங்களுக்கு எகிரும். இதே போலத்தான் தமிழர் பகுதியில் பிரபாகரன் தலைமை தாங்கிறார் என்பது எங்களுக்கு விளங்குகிறது. அதனால் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய வீரத்தையும் போராற்றலையும் நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னவர் பால் தாக்கரே. எழுதினார், பேசினார், ஆமா துணிந்து பேசினார். ஆனா அப்படிப்பட்ட அந்த பால் தாக்கரேடைய மகன் உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்காரு பாஜகவுக்கு இறுதி கெடுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, மோடி அவர்கள் வந்து குஜராத்தில் முதலமைச்சர் இருந்த பிறகு ஒரு கலவரம் ஏற்பட்டது. அந்த கலவரத்தின் காரணமாக மோடியை மாற்ற வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். ஆனா அப்போது நாங்க தான் சொன்னோம், அத்வானிட்ட சொன்னோம், மோடியை மாற்ற வேண்டாம்னு சொன்னோம். இப்படி மோடி மோடி அவர்களே இதை நினைவுபடுத்தி இதை முன்னிட்டாவது இதை ஞாபகப்படுத்தியாவது இங்க வந்து மகாராஷ்டிராவில் எங்களுக்கு முன்னுரிமை கொடுன்னு கேட்கிறாரு உத்தவ் தாக்கரே. அது நாங்க 119 என்ன குறைச்சி முடியாது. அது 119 தொகுதி தான் உங்களுக்கு ஒதுக்க முடியும், 117 தான் ஒதுக்க முடியும் பாஜகன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப கூட 2 போட்டு 119 சொல்லிட்டோம். அப்புறம் 18 தொகுதி அந்த ஒரு 4 கட்சி சின்ன கட்சி கொடுங்க, மீதியில நாங்க நின்றாவன என்பதாக அவர் சொல்ல. ஆனா போகையா நீங்களும் வேண்டாம், உங்க கூட்டணி வேண்டாம், நாங்க வந்து 288 நிற்போம் என்பதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகாராஷ்டிரா கிளை இருக்குத அந்த அது போட்டு இடிக்குதான். ஆனா மோடியை கொண்டாந்து இறக்கி விட்டு நாம செவிச்சு விடுவோம்னு அவ நினைக்காவா. ஆனா அந்த தேசியவாத காங்கிரஸ் என்ன சொல்லுதாவ, அவிய உடஞ்சிட்டாவனா நான் இவிய கூட உடைச்சிருவேங்க. அவரும் நான் 144 நினைப்பேன், காங்கிரஸ் என்ன வந்து வம்பு பண்ணுது, நாங்க தனியா நின்று நாங்க செவிச்சிருவோம் மாட்டோம் அப்படின்னு சரத்பவருடைய தேசியவாத காங்கிரஸ். இப்படியாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் இழுவரியில நிக்க போகுதையா மகாராஷ்டிரா தேர்தல. இன்னைக்கு தான் கூட்டணி முடிவு ஆக போகுது. இங்க என்னடா உத்தவ் தாக்கரே தன்னுடைய கட்சி தனியா கூப்பிட்டு சிவசேனாவை கூட்டி பேசிட்டு இருக்காரு. அங்க பாஜக கூப்பிட்டு அவிய கூப்பிட்டு டெல்லியில பேசிட்டு இருக்காவோ. இம்புட்டு தூரம் நிக்கி இடையில RSS அங்கும் இங்கும் சரி ஒத்தாவது போங்கய்யா என்று சிவசேனாவின் பாஜக சொல்லி சொல்லி பார்த்தாவோ செவி மடுக்க ஆள் இல்லை. இந்த இரு கட்சிகளுமே இந்த தேர்தல் பிரச்சாரத்துல இந்த யூகத்தை வந்து ஏன் வந்து பத்திரிகை சொல்றாங்க. ஆனா திட்டமிட்டே வேண்டுமென்றே இந்த பேச்சுவார்த்தையை ஊடகங்களுக்கு சொல்வது சர்க்கார் இவர்கள் தான். ஒரு பக்கம் இப்படி சொல்லிட்டு மறுபக்கம் இருக்கிறாங்க. இந்த சிவசேனா பாஜக கூட்டணிக்கு சிறிய கட்சிகள் மிரட்டல் செய்தி வந்திருக்கு. இந்த சிறிய கட்சி என்ன சொல்றாங்க, நீங்க முதல்ல சீட்டை ஷேர் பண்ணிக்கங்க, முடிவு பண்ணிக்கங்க, எங்களுக்கு ஏதாவது உண்டா இல்லையா சொல்லுறாங்க முதல்ல. இல்லை என்ன வேறு பக்கம் போயிட்டு வந்தாங்க. பெரிய கட்சிகளை பார்த்து சின்ன கட்சிகள் மிரட்டக்கூடிய சூழ்நிலை தான் இப்போதைக்கு மகாராஷ்டிரா உள்ளது. ஓஹோ, அப்படி வந்துருச்சு கடைசியில. அதாவது ஊர் 2 வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டாங்க மாதிரி சின்ன கட்சிகளை ஐச்சக்கா அப்படிங்கிறாங்களா என்று சொன்னால், இங்க சின்ன கட்சி பெரிய கட்சி என்ற விஷயம் எல்லாம் உள்ளாட்சி இடைத்தேர்தல் என்ற விஷயத்துல நடந்து முடிஞ்சு சின்ன கட்சி பெரிய கட்சி, பெரிய கட்சிக்கு எதிரான இன்னொரு பெரிய கட்சி புறக்கணிப்பு என்று சொல்லி கட்சி
சின்ன கட்சி, பல்வேறு சின்ன கட்சி, ஒரு சின்ன கட்சி தலைமையில் சின்ன கட்சி அந்த சின்ன கட்சி எல்லாமே புறக்கணிச்சதுனால அந்த கூட்டணி தலைமையில் இருக்கிற சின்ன கட்சிட்ட போய் பேசி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன கட்சியையும் பெரிய சின்ன கட்சிக்கு ஆதரவாக என்ன வாக்களிக்க சொல்லி பரப்புரை செய்ய சொல்லி அந்த பெரிய சின்ன கட்சி ஆளும் கட்சி மத்தியில இங்க பெரிய கட்சிக்கு எதிராக நின்று ஒவ்வொரு இடத்துல வாபஸ் வாங்கி பிறகு தேர்தலுக்கு எதிர்கொண்டு இன்றைக்கு தேர்தல் முடிவு வருதான். 307 மையங்களில் இன்று வாக்கு எண்ணிக்கை, உள்ளாட்சி இடைத்தேர்தல் வெற்றி யாருக்கு சில மணி நேரத்தில் முடிவு தெரியும். இப்ப 11 மணிக்கு தெரிய போகுதாமே. வாக்கு எண்ணிக்கை தொடங்கிடுச்சா இப்போதைக்கு? ஆமா. தமிழகத்துல குறிப்பாக பல்வேறு அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் பல்வேறு நெருக்கடிகள் ஜெயலலிதாவுக்கு இருந்தால் கூட அவர்கள் பாஜக எதிர்க்கிறதுல ரொம்ப தீவிரமாக உறுதியா இருக்காங்க. தேர்தல்ல ஜனநாயகம் அப்படின்னு பாஜக குறை சொன்னா கூட தேசிய கட்சி என்ற பெயரில் தமிழ்நாட்டுக்குள் நுழையாதே, தமிழர் உணர்வு, தமிழ் மொழி உணர்வு, தமிழர்கள் கட்சிகளுடைய உணர்வுக்கு நிலைக்கு எதிராக இங்கே பாயாதே அப்படின்னு ஜெயலலிதாவுடைய இந்த போக்கு ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக வித்தியாசமே தெரிந்தால் கூட இப்போது உள்ள சூழ்நிலை இருக்கிறார். ஆக தன்னை பற்றியோ அரசை பற்றியோ கவலைப்படாமல் பாஜக தமிழ்நாட்டில் நுழையக்கூடாதுக்கு நிறைய முயற்சி இருக்கிறாரு. நிச்சயம் வரவேற்கத்தக்கது. அதாவது திராவிட கழக தலைவர் அவர் வீரமணியா பாராட்டுகிற அந்த விஷயத்தை இல்லையே. இப்படி பாராட்டினாரா? இல்லையே. அவர் திமுக கூட சேர்ந்துக்கிட்டு திமுக பாஜக கூட போவத ஆதரிச்சிருவாரா இல்லையான்னு தெரியாத நிலை அவருக்கு. திமுக பாஜக கூட போயிருமோங்கிற நிலை ஒரு பக்கம் என்பதுதான் நிக்கி. இந்திய நுழை உட்பட பல்வேறு விஷயங்கள்ல முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அணுகுமுறை பாராட்டுன்னு சொல்லிருக்காரு கி வீரமணி அவர்கள். இன்றைக்கு தேர்தல் முடிவு வரப்போகிறது. நிச்சயமாக பாஜகவுக்கு ஓரளவுக்கு வாக்கள் கிடைக்குமே தவிர பெரிய கட்சிகள்லாம் போட்டியினால வந்த வாக்குகளை தவிர பாஜக இந்த வாக்குகள் பாஜக செல்வாக்கை அதிகரிச்சு நம்பினாங்கன்னா அது கனவாகத்தான் போனுங்கிறாங்க பார்வையாளர். ஓரளவு கூட கிடைக்காத சொல்லுதாவ. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடைத்தேர்தல் இன்று ஓட்டு எண்ணிக்கை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்னு போட்டுட்டு உள்ளபடியே கலக்கம். யாரு? அந்த அண்ணா சாலை தமிழேடு பதவி பறிபோகுமோ என தமிழக அமைச்சர்கள் உள்ளாட்சி இடைத்தேர்தல் முடிவுகள் இன்று அறிவிப்பு என்பதாக வன்முறைக்கு அதிமுக திட்டம், பாஜக குற்றச்சாட்டு. எதுக்கு இந்த வன்முறை பண்ணணும்? அவ செவிக்க போறாவ. நமக்கு என்ன விலங்கல்ல தெரியலண்டா ஐயா, இது ஒரு சிச்சுப்பி தேர்தல். இந்த சிச்சுப்பி தேர்தலுக்கு ஏன் இவ்வளவு தூரம் அப்படி நம்ம நினைக்கிறோம், பாஜக அப்படி நினைக்கல. அகில இந்தியத்தில் பெற்ற வெற்றியை தமிழ்நாட்டில் கொண்டு இந்த பாஜக கால் உண்டு முக்கியமாக நினைக்குது. ஐயா, இடைத்தேர்தல் என்பதிலும் உள்ளாட்சி இடைத்தேர்தல் இது. அதுவும் கூட அங்கொன்றும் இங்கொன்றும் அங்கொன்றுமான இடைத்தேர்தல். பரவாயில்ல, மழையை விட குறைச்சலா இருக்குது. ஆமா, இதுக்கே இந்த பாடுபடாதியோ. உள்ளபடியே இது உள்ளாட்சி பொது தேர்தலும் இல்ல ஐயா, இது சட்டமன்ற இடைத்தேர்தலும் இல்ல. தொகுதிகளுக்கு உண்டு. சட்டமன்ற பொது தேர்தலும் இல்ல ஐயா. இது மக்களவைக்கான இடைத்தேர்தலும் இல்ல, மக்களவைக்கான பொது தேர்தலும் இல்ல. ஏன் இந்த துள்ளுதியோ என்று கேட்டா, நாங்க பல்வேறு விஷயம் அந்த பக்கம் இருக்குல்ல ஊழல், அதனாலதான் இப்ப குரல் கொடுப்பாவ. எவனு கேட்டா செவிக்கலாம் அதிமுக, ஆனா எல்லா விஷயத்தையும் செவிச்சிட்டாவளா என்றால் ஆவின் பால் கொள்ளை மாஜி அமைச்சர் மீது வழக்கு பாயுமா முகாந்திரம் இருப்பதாக போலீஸ் தகவல் என்பதாகவும், நேற்று ஆவின் பாலை திருடி கலப்படம் செய்த வழக்கு, கைதான முக்கிய குற்றவாளி வீட்டில் அதிரடி சோதனை, ஆதாரங்கள் சிக்கியதாக போலீஸ் தகவல். என்னமோ அவர் பிடிபட்டாராமே வைத்தியநாதனா அதிமுக காரரு அப்படிதான் சொல்றாங்க. அதாவது இந்த பால் திருட்டுல முக்கியமாக இன்று வரை பால் கொள்முதல் விலையை அரசு உயர்த்தி முயற்சி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா அப்படி கொள்முதல் செய்யப்படுகிற பால் பரவாயில்ல, கலப்படம் நடக்குது. பெட்ரோல கலப்படங்கிறாங்க, பால்ல கலப்படங்கிறாங்க. இதை பற்றி மருத்துவர் ராமதாஸ் விரிவா சொல்லிருக்கிறார். தாய்ப்பால் இல்லாட்டினாக்க ஆவின் பாலை கொடுங்கன்னு சொல்லி தமிழகத்தில் அபரிதமான செல்வாக்கையை நம்பிக்கை இருக்கிறது ஆவின். அந்த ஆவிலே கலப்படம் பண்ணாங்கல்ல, நிச்சயமா ஆயுதத்தை கொடுங்க சொல்லிருக்காரு மருத்துவர் ராமதாஸ். அதனாலதான் இன்று கச்சேரி சாலை நாளேட்டில் ஆவின்பால் திருட்டில் முக்கிய அதிகாரி கைதாகிறார். பெரிய அதிகாரியை கைதாகிறார் போல் இருக்கு. மேலும் சிலருக்கு கிட்டிக்கு பிடி, 100 பேர் பட்டியல் தயாரிப்பு, சிபிசிடி விசாரணை தீவிரம் அப்படின்னா தமிழக அரசு தானே பிடிக்குது. அப்ப தமிழக அரசுக்கு தெரியாமல் திருட்டுத்தரம் செய்து கலப்படம் செய்த கட்சிக்காரனா இருந்தாலும் அதிகாரியா இருந்தாலும் புடி கிட்டிக்கு புடி என்பதாக பிடிக்கிற வேலை நல்ல விஷயம் தானே என்று கேட்டால் இது நல்ல விஷயம் தாங்க. ஆனா சாண்ட் மாஃபியா பிட் டு கில் பாபூஸ் என்று வந்திருக்குதே, அதாவது புதுக்கோட்டையில
மணல் என்ன திருட்டை அறந்தாங்கி அருகே மணல் கடத்தலை தடுக்க முயன்ற அதிகாரிகளை டிராக்டர் ஏற்றி கொல்ல முயற்சி அப்படின்னு சொல்லி போட்டு இது எப்படி என்ற கேள்வி வரும்ல. இந்த வில்லங்க வரும்பொழுதுதான் நமக்கு ஐயா மணல் கொள்ளை, கார்னட் மணல் கொள்ளை, கிரானைட்டு கல் கொள்ளை எல்லாம் அடித்தவர்களை நீங்கள் பொதுநல வழக்கு மூலம் சகாயம் IAS போடலாம்னா போடக்கூடாதுன்னு சொல்லி மேல்முறையீடு போனதுக்கு உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் கிடையாது, ஒழுங்கா எடுங்கன்னு சொல்லிட்டாவல்ல. அப்ப நீதிமன்றம் தலையிட்டாவது நீதிய அரசு தவறினாலும் கொண்டாந்துருதுல்ல என்று கேட்டால் அதையெல்லாம் தாண்டி எங்களுக்கு இடைத்தேர்தல் முக்கியம். நாங்களும் பொது தேர்தல் கணக்கில் தான் இருக்கிறோம். அதுக்காகத்தான் நோய் தீர்க்கும் அரசு மருத்துவமனைகளில் பசி தீர்க்கும் அம்மா உணவகங்கள் அப்படின்னு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா சென்னை திருவல்லிக்கேணி அரசு கஸ்தூரிபாய் காந்தி தாய் சேல் நல மருத்துவமனை வளாகத்துல அம்மா உணவகத்தை திறந்து வைக்காவோ, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையிலையும் திறக்காவோ, கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனையிலையும் திறக்காவோ, ராயபுரத்தில் இருக்கிற RSR மகப்பேறு மருத்துவமனையிலையும் திறக்காவோ என்று போட்டது வாக்குகள் அப்படியே சென்னையில அள்ளிட்டு போயிரும் போல் இருக்க அவிகளுக்கு. அதாவது இதே போன்ற ஒரு நல்ல விஷயம் வேற முந்தானேத்து நடந்தது. என்னன்னு கேட்டா வேளாண்மையில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன ஒரு நடுவண் அரசு ஒரு புதிய திட்டத்தை கொண்டாந்து காப்பீட்டு திட்டம்னு பழைய திட்டத்தில் உள்ள நல்ல அம்சங்கள் எல்லாம் பறிச்சதாகலாமே. அவர் முயற்சி பண்ணாங்க கடந்த ஆட்சியில. சரி, அதாவது தமிழ்நாடு போன்ற சிறப்பாக செயல்படுகிற மாநிலங்கள்ல அந்த மாநில கட்சிகளுக்கு முதல்வர்களுக்கு இருக்கும் செல்வாக்கை குறைக்கும் நோக்கத்துக்காக மத்திய அரசு என்ன பண்ணா இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை மாற்றியது. நேரடியாக விவசாயிகளை போய் சேருமாறு சொன்னா கூட அவருடைய கொள்கை எல்லாம் இந்த விவசாயிகளுக்கு செய்யறதுல பெரும் பங்கு மத்திய அரசு தான் சொல்லி அதன் மூலமாக வாக்குகளை கவர பார்த்தார்கள். நடக்கவில்லை. அதே அந்த திட்டத்தினுடைய உயிர்ப்பித்து தான் மறுபடியும் பழைய திட்டமே வரட்டும் சொல்லிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர். அதாவது குறைந்த இழப்பீடும் அதிக கட்டணமும் விவசாயிட்டு அதிக கட்டணம் வாங்கிறது குறைந்த இழப்பீடு தொகை தான் கொடுக்கிறது என்பதாக ஒரு புதிய திட்டத்தை காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டாந்துச்சு. முயற்சி பண்ணி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிச்சு. இங்க எடுபடல. அது இங்க எடுபடலண்டா இப்ப இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையில் உள்ளதும் ஓகே ரைட் சொல்லிட்டாவோ காங்கிரசுக்கு. அதனாலதான் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் பழைய காப்பீட்டு திட்டமே தொடரும் ஜெயலலிதா அறிக்கை என்பதாக நேற்று ஏடுகளில் முதன்மை செய்தியாக தினத்தந்தியில போட்டிருப்பதுல ஐயா நீங்க இழப்பீடு தொகை என்று வந்தால் என்ன இந்த திட்டத்தின்படி என்னன்னு சொன்னா அதாவது பிரீமியம் என்று சொல்லக்கூடிய அந்த பயிர் மற்றும் பருவத்திற்கு ஏற்றாற்போல் 2 விழுக்காடு முதல் 3 விழுக்காடு வரை இருந்தது. இந்த காப்பீடு கட்டணத்தில் 50 விழுக்காடு தொகையை தமிழ்நாடு அரசே செலுத்தி வந்தது. மீதமுள்ள தொகையை விவசாயிகள் செலுத்தி வந்தனர். இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய பயிர் இழப்பீடு தொகை காப்பீட்டு நிறுவனங்களால் வசூல் செய்யப்பட்ட காப்பீட்டு கட்டணத்திற்குள் இருந்ததால் இந்த தொகையை காப்பீட்டு நிறுவனங்களே விவசாயிகளுக்கு வழங்கிவிடும். இந்த அணுகுமுறைய மாற்றி கொண்டாந்த நிலைமை இருக்க அதை மறுபடியும் மாற்றி வந்தவங்களுக்கு ஒரு மாற்று போட்டு ரொம்ப சிறப்பா சொல்லிட்டாங்க. எதிர்கட்சி ஊடகங்கள்லயே காட்சி ஊடகங்கள்ல இதை பாராட்டாம இருக்கல. ஆனா அந்த அம்மா உணவகம் எல்லா பத்தியும் விளம்பரமா வந்தது. இந்த செயல் இந்த விவசாயிகள் பிரச்சனை அறிக்கையாக வந்திருக்கிறது. ஆமா, அது விளம்பரம் வந்திருக்கு, அறிக்கையா வந்திருக்குது. அறிக்கையாக இருந்தா கூட தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு விவசாயியும் நினைவுபடுத்தி மகிழ வேண்டிய செய்தி இந்த செய்தி. ஓஹோ, அம்மா உணவகம் ஒரு பக்கம் சொன்னீங்க நீங்க தமிழ்நாடு முழுக்க பயிர் நகர்ப்புறத்தில் மட்டும் இல்ல, இது தொடங்க போறாங்க கோயம்புத்தூர் மட்டும் இல்ல. இந்த விளம்பரத்தில் பார்த்தா அம்மா உணவு விளம்பரத்தில் மோகன் வர்கீஸ் சுந்தர் தலைமைச் செயலாளர் போட்டுருக்காங்க. அடுத்தது பணிந்த ரெட்டி முதலமைச்சர் நகராட்சி நிர்வாகம் விக்ரம் குபர் போட்டுக்கிறாங்க. ஆனா உள்ளபடியே இந்த அம்மா உணவகங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு அடிப்படை காரணமா இருப்பது தரமான உணவுக்கு காரணமா இருப்பது தரமான அரிசி மற்றும் பொருட்கள். இது சலுகை உள்ள மானிய விலையில உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை முதலமைச்சர் நிர்மலா அவர்கள் மூலமாக வழங்கப்படுகிறது. இது முக்கியமான அடிப்படை காரணம். ஆனா இந்த அம்மா உணவகம் தொடங்கப்படுற அதே நாள்ல இந்த குடிமக்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. இந்த அம்மா உணவகம் போன்ற நல்ல திட்டங்களுக்கு இலவச திட்டங்களுக்கு வருகின்ற அந்த பொருட்செலவு ஈடு செய்ய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா டாஸ்மாக் இருக்கு. ஆகவே நன்றின்னு ஒரு வார்த்தையாவது டாஸ்மாக் குடிகாரம் போடுங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல டாஸ்மாக் சவுண்டையான் போடுங்கன்னு சொல்றாங்க, சீத்தான்னு போடுங்கிறாங்க. ஆக தமிழ்நாட்டில் செய்யப்படுகிற நலத்திட்டங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது, யார் பணங்கிறத விட அந்த திட்டம் போய் சேருதான்னு பார்க்க வேண்டும். அப்படி சொல்லலையே. இந்த தமிழ்நாடு முழுக்க உள்ள நகரத்தில் இருந்தாலும் கிராமத்தில் இருந்தாலும் பெண்கள் 50 விழுக்காடு மக்கள் தொகை எல்லாமே
டாஸ்மாக் வேண்டாம் முழுமையாக மூடுன்னு சொல்றாங்க. அப்படி மூடினாத்தான் வாக்குகள் வரும் என்பது ஆளுங்கட்சிக்கு இருக்கிற உண்மை நிலை. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த சகாயம் தலைமையில ஒரு விசாரணை குழு போட்டிருக்காரு உயர்நீதிமன்றம். அது மாதிரி நீங்க கிரானைட் ஊழலானாலும் கார்னட் மணல் ஊழலானாலும் ஆத்து மணல் கொள்ளையானாலும் அதெல்லாம் தமிழ்நாடு அரசு கையில் எடுத்துக்கிச்சின்னு சொன்னா, சுற்றுச்சூழலை பாதிக்காம மக்களை பாதிக்காம அதையே பயன்படுத்திச்சின்னு சொன்னா, அதுல வரக்கூடிய பல்லாயிரம் பல லட்சம் கோடி வருமானம் என்பது டாஸ்மாக்ல வர்ற சிச்சுப்பி ஆயிரும். செய்துதான் அரசு நற்பெயர் வாங்க முடியுமே தவிர நல்லதை செய்து நற்பெயர் வாங்க வேண்டும், கெட்டதை செய்து இடையில வாங்குவது என்பது ரொம்ப நாள் நிக்காது என்று சொல்லுறாங்க. இந்த விஷயத்தை ஆலோசனையே மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் சொல்லி செயல்படுத்த அதிகாரி அமைதியா இருக்கிறாங்க. மாற்று வழியை யோசிக்கிறாங்க. ஐயா, அதிகாரிகள்ல நல்லவங்க மாதிரி இருக்குவீங்க, நல்லவங்க மாதிரி இல்ல, நடைமுறையில இதெல்லாம் இல்லங்க, நல்லவங்க மாதிரி வெளியே இருப்பாங்க. இந்தியாவிலேயே அந்த மதுபானத்தை அதிகமாக கொள்முதல் செய்வது கேரளா தானா. அங்க இருக்க கடைகள் வெறுமனே 500 தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் அதிக கடைகள் இருக்கு, ஆனா கொள்முதல் செய்ய அளவு குறையும். ஆனா அந்த கேரளாவிலேயே நாங்கள் மதுபானத்தை வெளியில் இருந்து வாங்கக்கூடிய அந்த வெளிநாட்டு மதுபானங்களை வாங்கக்கூடிய கடைகளை நிறுத்துவதற்காக, மூடுவதற்காக, அதன் பார்களை உட்கார்ந்து குடிப்பதை நிறுத்துகிறோம்னு ஒரு ஊமன் சாண்டி தைரியமா அடிச்சிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கேரள மாதிரியை பின்பற்றுங்கன்னு தான் இங்க எல்லாரும் கேட்காங்க. சசி பெருமாள் இருந்து குமரி ஆனந்த வர என்றால் சீட்ஸ் ஆஃப் ஹோப் சீஃப் மினிஸ்டர் ரிமூவ்ஸ் கிராப் இன்சூரன்ஸ் தான் என்பதாக ஆங்கிலேய எடுத்து போட்டு அதில் நம்பிக்கை தருகிறது விவசாயிகளுக்கு என்பதாக டெல்டா ஃபார்மர் ஸ்லோலி டர்ன் டு SRI டெக்னிக் என்பதாகவும் ஆர்கானிக் மென்யூர் ஃபார் சம்பா கெய்னிங் கிரவுண்ட் என்பதாகவும் இந்த ஒரு இயற்கை உரங்கள் இருக்கிறதே அது மீண்டும் வருகின்றனவா என்பதாக எடுத்து ஆங்கிலத்தில் போட்டிருக்கும் கட்டுரைகள் எல்லாம் பாசி நல்ல விஷயமா இருக்குன்னா, இன்னொரு நல்ல விஷயம் ஆனா கெட்ட விஷயம் மாதிரி ஆனா நல்ல விஷயம் என்பது போல நம்ம சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய அகதிகள் இருக்காங்களே, அவிகளை பத்தி இன்னைக்கு அம்பத்தூர்ல இருந்து வரும் தமிழ் ஆங்கிலேயர் 2 Nigerians to be deported today. நாம் ஏற்கனவே சொன்ன 4 நைஜீரியர்கள் போய்விட்டார்கள், அனுப்பப்பட்டார்கள். தமிழக அரசினுடைய செலவிலேயே 2 நைஜீரியர்கள் இன்றைக்கு அனுப்பப்பட போகிறார்கள் என்றால் அரசு சிறப்பு முகாமிலும் மனிதாபிமானத்தை கொண்டு வந்து நிறுவ பார்க்கிறது என்று சொல்லும் பொழுது ஸ்டில் இஸ் பிரிங்கிங் இன் வயலண்ட் பிரிசனர் என்பதாக மனநோயாளியாக மாய்விட்ட ஒரு நைஜீரியரை அவர் புழல் சிறையில் இருந்தவரை உயர்நீதிமன்றம் விடுதலை செய்யும் பொழுது அவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சர்மாவில் ஒன்று போட்டிருக்கேன். ஆனா அவர் வன்முறை எல்லாம் செய்யக்கூடிய ஆளா இருக்கார் ஐயா, மனது ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காரு ஐயா, அங்கேயே முழுமையான செல்லுல இருந்தார் ஐயா என்பதை எல்லாம் சொல்லி இங்க உள்ள வரக்கூடாதுன்னு இவிய போறாட. அவைய எப்படி நாங்க உள்ள கொண்டாந்துதானே ஆகணும் அவைய காவல்துறை சொல்ல. இப்படியாக இழுபறியா முந்தானத்து இரவு இருந்துச்சா செய்யாறுல இருக்கக்கூடிய அந்த அகதிகள் முகாம்ல. அதுக்கு பிறகு அந்த டிஎஸ்பி எல்லண்டோ, அவர் கியூ பிரான்ச் கிடையாது, அது தெரியாது அகதிகளுக்கு. அவர் அதெல்லாம் கிடையாது, நாங்க யார் வேணா கொண்டாடுறோம் எங்க நாட்டில், நீங்க என்ன சொல்றது அப்படித்தான் என்பதாக சொல்லி அவர் குண்டக்க மண்டக்க இழிவாய்வு பேசியதுனால, இழிவா பேசியதை எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய நைஜீரியர்களும் சரி இன்னைக்கு போறவங்க, அதற்கு பிறகு பங்களாதேஷ்காரங்க 4 பேரு அவியலும் சரி, அதே மாதிரி அதுல ஒருத்தருக்கு HIV எய்ட்ஸுங்காவோ அதுவும் கவனிக்க வேணும். இன்னொரு அங்க இருக்கக்கூடிய மற்ற 24 தமிழர்களும் சரி எல்லாரும் சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்தாங்களே, உடனடியாக PUCL மாதிரி அமைப்பு தலையிட்டு சொன்னோன்னு தாசில்தார் அனுப்பி, ஐயா நீங்க கொடுத்த பெட்டிஷன் இருக்க புகாரு அது மேல ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு, அதனால நடவடிக்கை எடுப்பாவ தப்பு செஞ்ச அதிகாரி மேல அப்படி ஆனுங்க சரிண்ணே அப்படின்னு நேற்று வாபஸ் வாங்கிட்டாவா. இதையும் எடுத்து போட்டிருக்காவோ இந்த ஆங்கிலேயத்துல. காவல்துறை அதிகாரிகள் ஒரு சில பேர் இப்படி இழிவாக பேசுவதை பொறுத்துக் கொள்வதற்கு அவர்கள் தமிழர்கள் அல்ல, நைஜீரியர்கள் அவர்கள். திருப்பூர்ல சமீபத்தில் மட்டும் இல்ல தமிழர்களையும் சேர்த்து அவர் பேசியது. ஆனால் சிலப்பதிகார அறக்கட்டளை சார்பில் கருணாநிதிக்கு இளங்கோ விருது, பூம்புகார் சிற்பி பட்டம், இலக்கிய வளர்ச்சிக்கு அனைவரும் உதவ வேண்டுகோள்ட்டு எடுத்து போட்டிருக்காங்களே. அத திமுகவினுடைய ஏட்டுல தலைவர் கலைஞர் எப்படி தெளிவா போடுறாருன்னா, சிலம்பொலி செல்லப்பன் நடத்துகிற கலை இலக்கியம் பண்பாடு பரவுகின்ற பணிகளுக்கு எல்லோரும் உதவிட வேண்டும், தமிழ் இலக்கியம் பரவி மலர்ந்திட, அந்த வளர்ச்சி தமிழனுடைய பகுத்தறிவு புரியாக அமைந்திட பாடுபடுவோம் அப்படின்னு இளங்கோ விருதை வாங்கியிருக்காரு. சிலம்பொலி செல்லப்பனுக்கு 55வது அகவையாம நேற்று அதுக்காகத்தானே விழாவை ஏவியர் ராயேஸ்வரர் நடத்திருக்காவ என்று கேட்டால் என்ன, அந்த விழாவில் தாங்க நிறைய வில்லங்கம் என்று சொல்றாங்க. தலைவர் கலைஞர் காய்ச்சலாம்
ஆச்சரிய பொருட்படுத்தாமல் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கார் தலைவர் கலைஞர். அந்த விழாவில் பேசுற கவிஞர் வைரமுத்து சொல்லுகிறாரு, இலக்கிய பஞ்சம் வரப்போது எச்சரிக்கை கொடுத்துருக்காரு தமிழினத்துக்கு. ஆனால் வைரமுத்து நேற்று பேசும்போது ஒரு விஷயத்தை அவர் முன்வைத்தது கலைஞரை அம்பலப்படுத்தினாரான்னு நமக்கு தெரியல. ஏன்னு கேட்டா, இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தை நாடகமாக்கும் பொழுது மாற்றி எழுதி முக்கியமான இடங்களெல்லாம் மாற்றி போட்டார் கலைஞர் என்ற விஷயத்தை அப்படியே எள்ளி நகையாடாம விமர்சிக்காம புகழ்ந்து தமிழுக்கு தகுந்தாற் போல் கலைஞர் மாற்றினார்னா இளங்கோ தப்பா? இளங்கோ எழுதியது தப்பா? அது அப்படியே தானே எழுதணும். வழி இலக்கியம் தானே கலைஞர் எழுதினாரு, சுய இலக்கியம் எழுதலையே என்று வைரமுத்தே போட்டுட்டு அப்படியே அது பேர் காப்பிம்பாங்க. அந்த வழி இலக்கியத்துக்கு விளங்க மாட்டேங்கு. அதுக்காகத்தான் நீங்க அவரு சுய இலக்கியம் எழுத வேண்டி வந்துச்சு என்பது எழுதாம வழி இலக்கியம் செய்ய வேண்டி வந்துச்சுன்னு வைரமுத்து சொல்லி ஒப்பேத்திட்டு அவர் சொல்ல வந்ததே, ஐயா நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டது அந்த பொற்கொள்ளர் திருடினார்ன்ட்டு சிலப்பதிகாரத்தில் இளங்கோ எழுதினது, அந்த இளங்கோவை மாத்தி திருடியது வாயிற்காவலன்னு மாத்தி போட்டாரு கலைஞர். இப்படி எல்லாம் மாத்திரியம் என்றால் அதே போல என்ன பீத்து எரிந்தார், என்ன எரித்தார் கண்ணகி என்று சொன்னத வாயிற்காவலன் தீப்பழம்பை எடுத்து எரிந்தார் என்பதான் மாற்றி போட்டார் கலைஞர். இப்படியாக நெஞ்சில் நெருப்பு முலை மூலம் எரிந்த என்பதாக அந்த வைரமுத்து விளக்கம் சொல்லி இத்தனை விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார்னா, அந்த நாடகத்தை பற்றிய கேள்விகளையும் எழுப்பி விட்டார்னா, அந்த சிலம்பொலி செல்லப்பன் இருக்கிறாரு அவர் உள்ளபடியே ஏற்கனவே கலைஞர்களோட நெருக்கத்தையும் மற்றதையும் சொல்லி 53ஆம் ஆண்டு ராபி சேது பிள்ளை மூலம் தான் சிலம்பொலி செல்லப்பன் பெயர் வந்ததையும் சொல்லி அவரே அதை நம்பியாரோட சொல்லுதாக. ஆனா சிலம்பொலி செல்லப்பன் சொல்லும் போது போன வருஷம் இங்க ஆஸ்திரேலியாவில் சிலம்பொலின்னு ஏன் பேர் வந்துச்சு, சரி சிலப்பதிகாரத்துக்கு என்ன இஞ்சியோன்னு கேட்டுவிட்டாவோ, அதனாலதான் இப்ப அறக்கலைக்காக வந்திருக்கேன், வழி செலவு கொடுத்த 80,000 ரூபாய் அவரு கொடுத்ததையும் இங்க எல்லாம் சேர்த்து நாமக்கல்காரங்க எல்லாத்தையும் சேர்த்து 12 லட்சம் 30 லட்சம் சேர்த்திருக்கேன் என்பதை அவர் விளக்கம் சொல்ல உள்ளபடியே சிலம்புக்கு என்னதான் செஞ்சாரு, கலைஞருக்கு அவருக்கு என்னதான் உறவுனா 1996, 97, 98, 99, 2000 கலைஞர் ஆட்சி ஆளும் பொழுது இங்கே ஆனாரூனா தலைமையில் தமிழ் சான்றோர் பேரவை மூலமாக ஒரு பேரணியை வள்ளுவர் கோட்டத்தை நோக்கி 100 தமிழ் அறிஞர்களை வைத்து ஒரு பட்டினி போராட்டத்தை நடத்தி தமிழை பாடமொழியாக சேர்க்க வேண்டும் என்ற கட்டாயத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் எனும் பொழுது சிலம்பொலி செல்லப்பன் தான் தலைமை தாங்குவார் என்று என்னமோ ஜூலியஸ் பூசிக்கெல்லாம் மேற்கோள் காட்டி நம்ம இளவேனில் கவிஞர்களே தவறு விழாவில் வந்திருந்தார். என்ன எழுதி போட்டாரு. ஆனா சிலம்பொலி செல்லப்பனை காணவில்லை. ஏனென்றால் அவர் கலைஞருக்கு வேண்டியவர் என்பதனால் கலைஞர் சொல்லி நிறுத்தி போட்டாரு. தமிழர்கள் தலைமையில நடந்துச்சு. இப்படியாக தமிழறிஞர்கள் தமிழுக்காக பட்டினி போராட்டத்தையே தன்னாட்சியில் தடுத்ததில் உதவி செய்தவர் சிலம்பொலி செல்லப்பன் என்பதனால் அவர் கூப்பிட்ட போது வந்தாரா? ஆனால் இளங்கோவடிகளுடைய பெயர்களை எல்லாம் இப்படி எழுதியதையும் மாற்றிய செய்ததனால் இளங்கோ விருதா நமக்கு புரியல என்றால் கொடுத்தவர் ஏஆர் லட்சுமணன் எனும் பொழுது நீங்க உடனே பஞ்சமி நிலம் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சேதுபதி கொடுத்த என்ன நிலம் அடிப்படை மக்களுக்கு ஆதிராவிட மக்களுக்கு அதெல்லாம் ஒரு 1000 சர்வே நம்பரை பிடிச்சு வச்சதுல அவர் பேர் இருக்கு, அவர் நீதியரசரா இருந்தாலும் என்றெல்லாம் நினைக்க கூடாது. ஏற்கனவே கலைஞர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. நேற்று என்ன நீதியரசர் ஏஆர் லட்சுமணன் ஒரு விருது கொடுக்கிறாரு, மகிழ்ச்சியா இருந்தது. ஆனாலும் கூட அந்த ரூசோ இளைஞருடைய தளபதி இளைஞரணி தளபதி கொல்லப்பட்டதற்கான வழக்கில் தன் மகனை வழக்கறிஞராக போட்டார் என்பதும் அதனால் தான் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவரோடு விடுதலையானார் என்பதும் யாபப்படுத்தக்கூடாதியா என்பதாகவும் சொல்லி போடணும். அதாவது நேற்று கலைஞருக்கு இளங்கோ விருது வழங்கும் அந்த விழாவில் ஆட்சி குழந்தைசாமி பேசும்பொழுது ஒரு விஷயம் அவர் அமலப்படுத்தி விட்டார். முனைவர் அவரு ஆமா அவர் சொல்லிவிட்டாரு, ஐயா இந்த உட்கார்ந்து இருக்காரு என்ன வைணவ ஆய்வு மையம் வச்சிருக்கிற ஜெகத் ரட்சகன், அவரு ஒரு சீரா புராணத்தை பத்தி ஒரு விழா நடத்துறாரு. சிலம்பொலியால வர முடியல, சிலம்பொலி செல்லப்பன் வர முடியலன்னு எழுதி கொடுங்கன்னு சொல்லி போட்டு ஒருத்தர் சொல்றாரு. இவர் எழுதி கொடுக்காரு. எழுதி கொடுத்தது அவரு தன் பெயர்ல வெளியிட்டுட்டாரு புத்தகமா. அதுக்கு ஒரு பாராட்டு விழான்னு சொல்லி போட்டு அதையே இவர் ஆய்வு மையம் நடத்தினாரு. அதனாலதான் போகல. ஆனா அதுக்கு போய் பாராட்டினவர் யாரு தெரியுமா? சிலம்பொலி செல்லப்பன். அவரையும் போட்டு கொடுத்துட்டாரு. சந்தர்ப்பம் சொல்லி விட்டாரா நமக்கு தெரியல. தமிழரையும் சொல்லலாம். அப்படி பல்வேறு திரைப்படங்கள்ல இயக்குனர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் யாரோ இசையமைப்பார் யார் பேர் வரும். அப்படிதான் தமிழர்கள் ஒற்றுமையா இருக்க வேண்டாமா? இவ்வளவு தூரம் நேற்று போட்டு உடைச்சு போட்டாங்கன்னா காஷ்மீரை மீட்க போவதா கூறுவதா
பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவர் பகல் கனவு காண்கிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிக்கை என்பதாக வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உள்ளபடியே யாரு நம்ம பெனாசீர் பூட்டோவினுடைய மகன் இருக்காரு, அந்த பிலாவல் பூட்டோ, சின்ன பையங்க, இளைஞர், அவர் நேத்து பேசும்பொழுது அங்க தேர்தல் வரப்போவதில்லை, அதனால நாங்க முழு காஷ்மீரையும் வாங்கிடுவோம். விஷயமே அமித்ஷா பட்டேல் சொன்னார்ல, பட்டேல் இருந்திருந்தா ஜவஹர்லால் நேரு கையில் கொடுக்காம இருந்தா பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீரியை நம்ம சேர்த்து எடுத்துப்போம் சொன்னார்ல, அவர் பதில் சொல்றாரு இப்படித்தானே என்றால் அதெல்லாம் விட மாட்டோம். என்ன பகல் கனவு காணும் பாகிஸ்தான் தலைவர்கள் 17 கோடி இந்திய முஸ்லிம்கள் இந்தியாவுக்கே வாழ்வார்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் அகமது பேச்சு என்பதாக ஒரு பக்கமும், முஸ்லிம்ஸ் வில் லிவ் அண்ட் டை ஃபார் இந்தியா ஸ்னப் கொய்டா சேஸ் மோடி என்பதாக முந்தா நேற்று நம்ம மோடி சொல்லிவிட்டாரு. தீங்கை விரும்ப மாட்டார்கள் இந்திய முஸ்லிம்கள், இந்தியாவுக்காகவே வாழ்வார்கள், இந்தியாவுக்காகவே சாவார்கள் என்று மோடி திட்டவட்டமா சொன்னது நல்ல செய்தி தானே. உத்தரப்பிரதேச அமைச்சர் ஆசம் கானே பாராட்டிருக்கிறாரு. மோடியுடைய இந்த பேச்சு நல்லதுதான், வரவேற்கத்தக்கதான். ஆனா அதே நேரத்தில் அதே கட்சியில் உள்ள பல பேர் இஸ்லாமிய செயல்படுறாங்களே சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கு இருக்காரு, அப்பாவி முஸ்லிம்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அந்த விஷயத்தை கவனமாக பார்த்து அவர்களை விடுதலை செய்தால் மோடிக்கு இன்னும் புகழ் கிடைக்கிறாங்க வரவேற்பாளர்கள். ஆனா இந்திய முஸ்லீம்கள் குறித்து மோடியின் கருத்துக்கு முஸ்லீம் அமைப்புகள் வரவேற்பு ஒரு பக்கம் போட்டிருக்காவோ, ஆனா சில அமைப்புகளுக்கு மோடி சொன்னா நம்ம எதுக்கணுமே, அப்பதானே நமக்கு கீழே உள்ளவங்களை திருப்திப்படுத்த முடியும் நினைச்சுக்கிட்டு குண்டக்க எதுக்காகங்கயா, நல்லது நல்லதுன்னு சொல்லுங்க, அல்லது அல்லதுன்னு சொல்லுங்க என்று சொன்னால், இதே மாதிரி தாங்க நாங்களும் சிபிஐ அல்லது அல்லதுன்னு தான் சொல்லுவோம் அப்படின்ட்டு அவிய என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாவ. என்ன பார்த்தீங்கன்னா, இல்ல அதுக்கு முன்னாலேங்க இந்த ISIயால் உருவாக்கியதே அமெரிக்காவா, ISIய உருவாக்கிறதே அமெரிக்கான்னு இன்னைக்கு ஆங்கில ஏட்டுல எடுத்து போட்டு ரொம்ப தெளிவா ஈராக்கில் உள்ள ஷியா முஸ்லீம் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஏன்னு கேட்டா, மீண்டும் ஈராக்குள்ள நுழைவதற்காக ISI இப்படி உருவாக்கி இறங்குது அமெரிக்கான்னு சொல்லிட்டாங்களாம். இது ஒரு அம்பலப்படுத்தல் தான் என்றால், சாரதா நளினி சிதம்பரம் கிளாரிபிகேஷன் சாட் என்பதாக சாரதா சிட்பண்டு ஊழல் வழக்குன்னு ஒண்ணு மேற்குவங்கத்திலிருந்து உருவாச்சா, மம்தா பானர்ஜி உட்பட எல்லாரையும் மாட்டிக்கிட்டாங்களா. அதுல நம்ம சிதம்பரம் மனைவி நளினி சிதம்பரமும் இருக்கிறாரு என்பதாக சொல்ல, அவங்கள விசாரணை பண்ணாங்கன்னு சொல்ல, இல்லீங்க அதுல சம்பந்தப்பட்ட அம்மா நான் கன்சல்டன்டா இருந்தேன், என்கிட்ட ஆலோசகரான்னு கேட்டாவ அம்பிட்டுட்டேன் என்று இந்த அம்மா விசாரணை இல்ல கேட்டாவோ பதில் சொன்னேன். 1 கோடி கொடுத்தான்னு சொல்றாங்க. அந்த தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தை எப்படி தொடங்குறதுக்கு சட்ட ஆலோசகர் நளினி சிதம்பரம் அவர்கள் அதுக்காக 1 கோடி வாங்கினாங்களாம். ஆனா அந்த வார்த்தைகள் பயன்பாடு பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கும். எப்படி இந்த அதிகாரிகள் விசுவாசம் காமிக்கிறாங்க. இதே தயாலாமாவையோ கனிமொழியோ 6 ஆசை விசாரிச்சாக்க விசாரணை கிடிக்கி பிடித்து போடுவாங்க. ஆனா அருமையா வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சந்திப்பு, சிபிஐ அதிகாரிகள் சந்திப்பு, ஆலோசனை போட்டுக்கிறாங்க. ஓஹோ, அவங்களுக்கு மட்டும் வேற மாதிரி, இவங்களுக்கு வேற மாதிரி. இதுதான் ஊடக விளையாட்டா என்றால், சிபிஐ டு ப்ராப் பிசி நாட் ஃபார் ஏர்செல் மேக்சிஸ் டெலிகாம் டீல். சிபிஐ மே இன்ட்ராகேட் ஃபார்மர் எஃப்எம் இன் ஏர்செல் மேக்சிஸ் டீல் கேஸ் என்று அந்த வழக்கிலையும் பாசனம் தான் நிதியமைச்சர். அப்ப அவர் தானே அந்த விக்கிறத தள்ளி போட்டாரு. அப்போ குறைஞ்ச காசுக்கு விற்காரு. அதனால அவரையும் விசாரிக்க போறோம் சொன்னா, நான் விசாரணைக்கு தயார்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு 2 நாளா. இங்க தென் சென்னை மாவட்ட காங்கிரஸ் செயல்வர் கூட்டம் ஞானதேசிகன் புறக்கணிப்பு என்பதாகவும், முற்றுகிறது சிதம்பரம் வாசன் கோஷ்டி அதிகார யுத்தம் சிலை திறப்பு விழாவுக்கு போட்டியாக ஊழியர் கூட்டம் என்பதாகவும் வந்திருக்க. அது என்ன சத்தியமூர்த்தி பவன் இல்லங்க இன்னைக்கு மாலை நடக்கிறது. தென் சென்னை மாவட்ட காங்கிரஸ் செயல்வர் கூட்டம். ஒரு கூட்டம் நடந்தா, எந்த கூட்டம் இருந்தாலும், எந்த கட்சி கூட்டமா இருந்தாலும் அந்த மாநில தலைமைக்கு தெரிவிக்க வேண்டியது ஒரு நல்ல நடைமுறை. அந்த வழக்கு கூட இல்லாம தமிழ்நாட்டுடைய தலைவராக இருக்கிற ஞானதேசிகனுக்கு அழைப்பும் இல்லையா, தெரிவிக்கவும் இல்லையா, ரொம்பவும் போயிருக்கார் ஞானதேசிகன். ஆனா இன்னைக்கு நடக்கப்படுற விழாவில் இதற்கு பிறகாவது இதை பார்த்தாவது வாசன் போன்றவர்கள் சுயமரியாதை அதிகமாக போய் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தனிமையாக போய் மறுபடியும் ஒரு தாமாக ஆரம்பிச்சு மூப்பனவர்கள் போல தமிழகத்தில் மீண்டும் அருமையான காங்கிரஸ் கட்சி, உண்மையான காங்கிரஸ் கட்சியை தொடங்குவார் எதிர்பார்க்கிறாங்க. நடக்குமாங்கிறது தெரியல. அப்படி பாத்தீங்கன்னா, இதே போல இந்த பெரிய அளவுக்கு இங்கிலாந்து விட்டு கொடுத்துருச்சு. அதாவது ஸ்காட்லாந்து இங்கிலாந்துடன் தான் ஒன்று சேர்ந்து இருக்கும்னு 45-55 வந்துச்சா. ஆனாலும் கூட ஸ்காட்லாந்துக்கு இதன் மூலம் பெடரல் என்ற கூட்டமைப்பு தன்மையும், அதன் மூலமாக சுயாட்சியும் அதிகம் கிடைக்குதுன்னு ஒரு பக்கம் வருதா இதெல்லாம் ஏடுகள்ல.
நம்ம ஈரா செம்மந்தன் என்ன சொல்லிட்டாரு, திரிகோணமலையினுடைய மக்களவை உறுப்பினர், இலங்கையில இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர், அவரை பற்றி ஒன்றிணைந்த இலங்கைக்குள் எப்படி நீங்க கேட்கலாம், அவங்க சட்டத்துக்கு உட்பட்டவரை, இங்கிருந்து நம்ம ஆளுக கிளின்னு கிழிப்பாவோம். ஆனா அவர் சொல்லிட்டாரு, இங்கிலாந்துக்கார முதிர்ச்சியா ஒரு வாக்கெடுப்பு நடத்தினால ஐயா, பொது வாக்கெடுப்பு, அது மாதிரி இலங்கைக்காரன் நடத்தியா தமிழீழத்துக்கு வேணுமா வேண்டாமான்னு சனங்க தீர்மானிக்கட்டு, நீ என்னையா கேட்டாரையா சம்பந்த நல்லா தானே கேட்காரு. அது அந்த ரெஃபரண்டம் என்ற அந்த விஷயம் நல்ல செய்திதான் என்று சொல்லும் பொழுது வைகோ சொல்லிட்டாரு, சம்பந்தனுடைய கருத்தை ஆதரித்து இந்த ஒரு வாய்ப்பை இலங்கையில் உள்ள மக்கள்கிட்ட கொடுத்து பாருங்க, முடிவு என்ன இருக்கு சொல்லிருக்காரு. ஒரு ஜனநாயக உரிமையை நிலைநாட்ட பாடுபடுங்க சொல்லியிருக்கிறார். எங்க அங்க ஏற்கனவே அதிபர் தேர்தல் வரப்போகுது. அதிபர் ராஜபக்சே தயாராகிட்டு இருக்காரு. உவா என்ற ஒரு தென்னிலங்கை இந்திய பகுதி, சிங்களர்கள் பெரும்பான்மை, தமிழர் மலையக தமிழர் சிறுபான்மை. மனோ கணேச பாரியா இந்த முறை தோத்து போறான்னு சொன்னாரு. 25 இடத்துல ஆளுங்கட்சி மஹிந்த ராஜபக்சே கட்சி வெறும் 6 தொகுதியை இழந்து 19 தொகுதி தான் செவிச்சிருக்காவோ. ஐக்கிய தேசிய கட்சி மேல வந்துட்டாவோ. நீங்க 45 44 வர்ற அளவுக்கு அங்க வந்துருச்சு. இலங்கை உவா மாகாண தேர்தலில் அதிபர் ராஜபக்சே கட்சிக்கு பின்னடைவு வந்துட்டா. அதனால தப்பு பண்ணினீங்கன்னா எப்படியும் மாட்டிக்குவீங்கன்னா, இந்த சீன இந்திய உறவுல a little toothache can paralyze entire body, மோடி tells ஜின்பிங் என்பதாக அந்த ஷி ஜின்பிங்குக்கு மோடி சொல்லும் பொழுது நீங்க மாட்ட உள்ள வரியோ எல்லை தகராறு, இது சின்ன பல்லு குத்தினால அது உடம்பு பூரா பாதிக்குமுங்க பல்லு வலி அப்படின்னு சொன்னாராம். ஆனா ஒரு பக்கம் குஜராத் மாநிலத்துக்கு தேவையான பெரும்பாலான திட்டங்களை அந்த சீன அதிபர் மூலமாக கொண்டு வந்திருக்கிறார் மோடி. ஆனால் சென்ற வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இருக்கிறாரே சல்மான் குர்ஷித், அவரை வச்சுக்கிட்டு நேற்று ஆங்கில காட்சி ஊடகத்துல போட்டு நடத்துனர் கேட்காரு கேள்வி, சீனா இந்தியாவில சாதிச்சு சீனாவில ஜப்பான்ல இருந்து நிறைய மூலதனம் வாங்கிட்டு வந்தது இவர் தானையா, மோடி தானையா? நாங்க எல்லாம் தளம் போட்டோம், அவரு அதுக்கு மேல பயணம் பண்ணிருக்காரு, சும்மா சொல்லாதியோ அப்படின்னு சல்மான் குர்ஷித் சொல்ல உன்ன அப்படியா ஐயா? அப்படியானா நீங்க அமெரிக்கா கூட உள்ளதுலயே ஒரு காவாசி பங்கு மாதிரி இவ $55 பில்லியன் கொண்டாந்து இறக்குமதி பண்ணிருக்க அளவு சாதிச்சிருக்காவளா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? எதுனால அங்க ஸ்டாப்பிள் சொல்லி போட்டு அவங்க மாட்ட பஞ்சு போட்டு பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க, விசா கொடுத்துருவாங்க. அருணாச்சல பிரதேச காஷ்மீர்ல அதை விட்டுத்தானே இதை பிடிச்சிருக்காவ. இன்னும் அவரு கேட்க பதிலுக்கு நொல்ல சொல்ல. ஆனா உங்களுடைய என்ன ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலத்துல அவர் சாதனைன்னு சொன்னா, நீங்க அமெரிக்காவு கூட இந்தியா அலையன்ஸ் என்ன அணி சேரும் என்பதாக சொல்லியிருக்காரு மோடின்னு கேட்டா, இல்லீங்க பார்ட்னர்ஷிப் வேறங்க அலையன்ஸ் வேறங்க. சல்மான் குர்ஷித் சொல்றாரு, அவர்களுடன் நாம் பங்குதாரராக இருந்து வியாபாரத்தை பங்கு போட்டுக் கொள்வது வேறு, அலையன்ஸ் என்று கூட்டணி என்று போவது வேறு. நீங்கள் அப்ப தெரியலையா? வார்த்தையில் இப்படி எல்லாம் தப்பு பண்ணுவார் மோடின்னு சல்மான் குர்ஷித் கவர்னர் சொல்லுவார். பூ வேற புஷ்பம் வேற கேட்பார். அப்படியா? ஆனால் உள்ளபடியே வேறு வேறுதான். அலையன்ஸ் என்றால் நேட்டோ மாதிரி அலையன்ஸ், அவன் ஆயுதம் தாங்கி போகும்பொழுது கூட போகணும். அதனால நீங்க மாத்தலாம் ஐயா மோடி அவர்களே, மக்களுடைய ஒப்புதலை வாங்கிட்டு பிறகு மாத்துங்கன்னு சல்மான் குர்ஷித் பிடிக்க. இப்படியாக வரும்பொழுது அவர் எங்க கொண்டாந்துட்டாருன்னா, ஐயா நீங்க ராகுல் காந்தி இன்னைக்கு பரப்புரைக்கே வரலையே, அவர் சரியில்லைன்னு திக்விஜய் சிங் சொன்னாரேன்னு கேட்டா, சல்மான் குர்ஷித் திக்கு முக்கு தாடியாம திண்டாடி அவர் பல விஷயங்கள் கத்துக்க வேண்டியிருக்குன்னு சொல்ற அளவுக்கு நிலைமை போயிருச்சு என்று இந்த காட்சி ஊடகங்களில் இருக்கக்கூடிய பேச்சு காட்சிகள் புதிய விவாதங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, உள்ளபடியே இத்தனைக்கும் மத்தியில் தான் நீங்க பகவத்கீதையை குடிச்சீங்களா சீன மொழியில? ஜப்பானுக்கு போய் பகவத்கீதையை ஜப்பான் மொழியில குடிச்சீங்களா? மோடி அவர்களே, நாங்கள் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அடுக்கடுக்கான திட்டங்கள் சீன அரபு மொழிகளில் திருக்குறள் விரைவில் வெளியாகிறது என்பதாக தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்கிறாரு. இது ரொம்ப நல்லா இருக்க. அவைய ஒண்ணு நீங்க முதல்லயே சொன்னீங்க, மோடி ஒண்ணு செஞ்சா எதிர்த்து தமிழகத்தில் இருந்து அழகா வருது, ஆக்கப்பூர்வமா தமிழுக்கு ஆதரவானு, தமிழ் மொழிக்கு ஆதரவா இப்படி வந்துருச்சே என்பது நாளைய மெய்ப்பொருள் காண்பவர்களை சந்திப்போம். நன்றி.